Hello guys, welcome back to my channel. ஆத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் என்னன்னா கராச்சியில் வந்து சம் இயர்ஸ் பேக், சம் டெக்கேட்ஸ் பேக் வந்து நிறைய டிசீசஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுனாங்கன்னா இந்த டிசீஸ் வந்து நல்லாவே குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த இந்த எஜுகேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியலை. மக்களுக்கு தெரிஞ்சுமே அவங்க வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் கம்பெனி என்ன பண்ணுச்சுதுன்னா, அவங்களோட ஹேண்ட் வாஷில் நல்ல ஃப்ராக்னன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஸோ அதுக்காக மக்கள் வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃப்ராக்னன்ஸ்க்காகவே வந்து அண்ட் நல்ல வந்து ரிப்பீட்டடாக வெளியே போனால் ஹேண்ட் வாஷ், உள்ளே வந்தாங்கன்னா ஹேண்ட் வாஷ் அண்ட் ஆல் தட் அந்த மாதிரி பண்ணுனாங்க. அண்ட் 1 இயர்லேயே அந்த சிட்டியில் டிசீசஸ் வந்து கண்ட்ரோல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேசிக்கலி ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஆஸ் ஹியூமன்ஸ் லைக் டு see இம்மீடியட் ரிசல்ட்ஸ். அதாவது ஒரு விஷயம் லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தராது. இம்மீடியட்டாக கிடைக்கிற ரிசல்ட்டு தான் வந்து நமக்கு ஹாப்பினஸ் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் நம்ம வந்து ப்ளசண்ட்டான ஒரு சில ஹேபிட்ஸை வந்து பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஈட்டிங். நம்ம அது சாப்பிடும்போது நம்ம டங்குக்கு அந்த ப்ளெஷர் கிடைக்கும். நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் வந்து வாவ் அப்படி ஃபீல் பண்ணும். ஆனால் ஒபிசிட்டி அந்த மாதிரியான ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். சிமிலர்லி ஒருத்தங்களுக்கு ஸ்மோக் பண்ண தோணும் போது அவங்க டக்குன்னு ஸ்மோக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ப்ளெஷர், அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கிது. வைல் இந்த லங் கேன்சர் இல்லை அதை பற்றியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லேட்டர் ஸ்டேஜில் வருது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பிளாக ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சம்திங் யூ வில் ஹாவ் டு டூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இன்கேஸ் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேரை வந்து நீங்கள் ட்ரிப் டு யூரோப் அப்படின்னு மாற்றிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரிப் டு யூரோப் அப்படின்னு மாற்றிட்டீங்கன்னா தென் என்ன ஆகும்னா, எவ்ரி டைம் நீங்கள் வந்து அதில் ஒரு $10 இல்லை $5 இல்லை ₹100 போடும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் யூ கெட்டிங் க்ளோசர் டு யுவர் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் வில் மோட்டிவேட் யூ டு சேவ் மோர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் வி ஷுட் ட்ரை இஃப் வி வாண்ட் டு கிரியேட் அ ஹேபிட். அடுத்த சாப்டர்லேயே ஆத்தர் வந்து ஹேபிட் ட்ராக்கரை பற்றி பேசியிருக்காரு. ஹேபிட் ட்ராக்கர் வந்து அகெயின் சம்திங் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு இம்மீடியட்டான ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு தடவையும் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு டிக் போடுறேன், எக்ஸசைஸ் பண்ணாத அன்னைக்கு ஒரு கிராஸ் போடுறேன் அப்படின்னா அந்த டிக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு டிக்கையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு இம்மீடியட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிமிலர்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் பிரேக் த செயின். அதாவது நீங்கள் டெய்லி ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதை பண்ணணும். அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே வந்து உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணிடும். ஒரு ஒரு திங்கை வந்து நீங்கள் ஒன் டைம் மிஸ் பண்ணலாம், பட் 2 டைம்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் செகண்ட் டைம் அதை மிஸ் பண்ணீங்கன்னா தேர்ட் டே நீங்கள் லேசி ஆகிட்டு திரும்ப வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹேபிட் ட்ராக்கிங் எதுக்காக பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேபிட் ட்ராக்கிங் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். ஓகே, லைக் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம மைண்டு வந்து அப்பப்போ பொய் சொல்லிக்கும். வி ஆல் கேனாட் டினை திஸ் ஃபேக்ட். ஹேபிட் ட்ராக்கிங் வந்து கண்டிப்பாக ஒரு அட்ராக்டிவான திங். நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், பண்ணலை. ஒவ்வொரு தடவையும் நம்ம டிக் பண்ணும்போது யூ வில் ஃபீல் குட். அதே மாதிரி வந்து ஹேபிட் ட்ராக்கிங் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் தரும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் டு டூ லிஸ்ட்டில் ஒரு டிக் போடும்போது வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் ஹேபிட் ட்ராக்கிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் யூ கேன் பி மோட்டிவேட்டட் டு கீப் டு ரீச் யோர் கோல்ஸ். ஹேபிட் ட்ராக்கிங் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக வந்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த டாஸ்க்கை முடிக்கும்போது காயினை வந்து ஒரு ஏ பாக்ஸ்லேருந்து பி பாக்ஸில் போடுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதை உடனே பண்ணுங்கள். அதாவது ஒரு 10 ஹேபிட்டை நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே வந்து ஒரு டாஸ்க்காக தெரியும் அண்ட் யூ வில் பி வெரி சூன் டீமோட்டிவேட்டட்.
இப்போது இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா டோன்ட் மிஸ் ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த 2 தடவை பண்ணல அப்படின்னா அதோட பாதிப்புகள் அதிகம். லாஸ்ட் 7 டேஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை கொஞ்சமாக குறைச்சிருப்பீங்க. ஒரு 200 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் 1 kg குறைச்சிருக்கீங்கன்னா அந்த எக்ஸசைஸை லாஸ்ட் 2 டேஸாக பண்ணாமல் நீங்கள் அந்த வெயிட்டை திரும்ப கெயின் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் 7 டேஸாக லூஸ் பண்ணதை நீங்கள் திரும்ப லாஸ்ட் 2 டேஸ் எக்ஸசைஸ் பண்ணாமல் கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ள எஃபர்ட்ஸும் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டோன்ட் பி ஸோ அப்சஸ்ட் வித் நம்பர்ஸ். அதாவது வெயிங் ஸ்கேலில் நிற்கும் போதெல்லாம் என்னோட வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது குறையாது. அண்ட் அது குறையலைன்னா நீங்கள் வந்து டீமோட்டிவேட்டடாக இருந்து அந்த ப்ராக்டிஸை அந்த எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை விட்டுருவீங்க. ஸோ வேறு சில விஷயங்களும் நம்பர்ஸை தவிரையும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுனீங்கன்னா வேறு சில விஷயங்கள் என்ன தெரியுது உங்களுக்கு? மூடு வந்து நல்லா இருக்கும். ஃபுல் டே ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின்ல ஒரு க்ளோ தெரியும். எனர்ஜி வந்து ஃபுல் டே ஸ்டேபிளாக இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் லாங் டேர்மில் சர்வைவ் பண்ண முடியும். அப்படிங்கிறது வந்து ஜேம்ஸ் கிளியர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இந்த புக்கில் இந்த சாப்டரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. Thank you guys for watching this video. I'll come up with some more videos, and until then, tata, bye bye.